இன்னைக்கு நம்ம அம்மா மீன் குழம்பு வைக்க போறாங்க. அது எப்படின்னு சொல்லி தருவாங்க, வாங்க பார்க்கலாம். குழம்புக்கு தேவையான பொருள் மீன், இதெல்லாம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து அம்மா சொல்லுவாங்க. இதெல்லாம் அம்மா இப்போ எடுத்து வச்சிருக்காங்க குழம்புக்காண்டி. மீன் வந்து அம்மா வறுக்கிறதுக்கு மசாலா வந்து கலக்க போகிறாங்க. இப்போ மீனில் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கிறாங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கிறாங்க, பெப்பர், ரெட் சில்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாமே போடுறாங்க. இப்போ போடுங்க மசாலா பரட்டுறாங்க. இது இப்போ பேட்டி வச்சுருவாங்களாம். கடைசியாக வந்து இதை பொரிப்பாங்க நல்லா ஊறிட்டோன்னே. ஸ்பெஷலாக கருவேப்பிலையும் போட்டுக்கிறாங்க. கருவேப்பிலை எத்தனை வீட்டில் போடுவீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில். ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறாங்க மூடி. அப்படி இருக்கு பாருங்க. அம்மா இப்போ குழம்புக்கு என்ன கரைக்கிறாங்கன்னா புளி கரைக்கிறாங்க. கரைச்சிட்டோன்னே குழம்புக்கு ரெடியாக இருக்கலாம். குழம்பு வைக்க போகிறாங்க. கரைச்சி அப்புறம் ஒன்று ஒன்றா போடும். புளி கரைச்சதுக்கப்புறம் மிளகா 2 தக்காளி, கரெக்டான சின்ன சைஸ் தக்காளி 2 எடுத்துட்டு குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் கலந்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, எவ்வளோ தேவைப்படுதோ அதை போட்டுக்கணும். நல்லா தக்காளியை நல்லா பிணைஞ்சிக்கணும், பச்சை மிளகாயும் சேர்த்து. எல்லாத்தையும் கலந்துட்ட பிறகு பார்க்கலாம். இதில் மசாலா பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் மசாலா போட போகிறாங்க அம்மா. உப்பும் கொஞ்சம் பத்தலை, மசாலாவும் கொஞ்சம் பத்தலை. இது வந்து நிறைய மசாலாவெல்லாம் வச்சு அரைச்சது. அடுப்பை பற்ற வச்சாச்சு, அடுப்பில் சட்டி வச்சாச்சு. எங்கள் அம்மா ஸ்டைலாக ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்கு. நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லாம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுவாங்க. சட்டி சூடாகனோடனே அம்மா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டாங்க. இவ்வளோ தான் போடணும், இல்லை எவ்வளோ வேணுமா போடலாம். வெந்தயம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போடுறாங்க, நல்லா வதக்குறாங்க. கருவேப்பிலை போடுறாங்க. நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிட்டோன்னே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்தோன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு, நல்லா கிண்டிட்டு எடுத்து ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் போடணும். இந்த கப் மூட்டை பார்க்கலாம் பாருங்க. சாதம் வச்சுட்டாங்க கரண்ட் அடுப்பில். இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள எங்கள் அம்மா சாதம் வச்சுட்டாங்க, மீன் வறுக்க போகிறாங்க. நல்லா மீன் ஊறிடுச்சு. இப்போ பொரிக்க போகிறாங்க அம்மா. எண்ணெய் கொதிச்சோடனே பொரிப்பாங்க. எண்ணெய் ஊற்றிருக்காங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் போட்டாங்க. குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ திறந்து பார்க்க போகிறோம்.
செம்மையாக கொதிச்சிருச்சு. அடுத்து மீன் போட போகிறோம். போடுங்க போடுங்க. மீன் லைட்டாக கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டு வெந்துட்டா குழம்பு ரெடி. அவ்வளோதான், இவ்வளோ ஈஸி தான். டமாலத்தை காம்பாங்க. மீன் செம்மையாக இருக்கு. ஒயிட் ரைஸ் குழம்பு. அம்மா வச்ச மீன் குழம்பு, மீன் வறுவல், சாதம் மூணுத்தையும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். நானே தம்பி தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்க்கலாம். மீன் குழம்பு செம்மையாக இருக்கு. மீன் வறுவல் சாப்பிட்டு பார்க்கலாம். அரி நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மீன் வறுவலும் சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அடுத்த வீடியோ என்னன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே, பாய் சொல்லுங்க எல்லாரும். பாய்.